Good evening, children. Good evening, teacher. எங்க யாரையுமே காணையில ஸ்கிரீன்ல. Good evening, miss. அச்சேன். ஓகே, குட் ஈவினிங். பவினாஷா காணையில. பவினாஷ் பவினாஷ் இல்லையா? பவினாஷ் ரைட். இருக்கிறேன் மிஸ். அங்க வீடியோவை காணையில. ரைட், ஓகே. ஆரத்தீப் இருக்கிறாங்க, யருணி இருக்கிறாங்க. ஓகே, போன கிளாஸ் மிஷன் நீங்க இருந்தீங்களா? போன கிளாஸ் ஐடி கிளாஸ்? நோ, பவினாஷ் இந்த பவினாஷ் என்ன பார்த்தேன் போன கிளாஸ்? வீடியோ பார்த்து நோட்ஸ் பண்ணது இல்லை நான் மிஷன். வெரி குட். மிஸ் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்களா மிஸ்? அப்லோட் பண்ணி எப்பயோ அப்லோட் பண்ணிட்டேனே மிஸ். நான் இப்ப பார்த்துருந்தேன். ரைட் பவினாஷ், நாங்க போன கிளாஸ் 5ஆம் பாடம் பார்த்தோம். அப்படித்தானே? 4ஆம் பாடம் பார்த்தோம். ஆனா வேர்ட் ப்ராசஸிங் தானே பார்த்தோம். 1 minute கிரேட் 6 and 7 குழம்பிட்டு இப்பதான் கிரேட் 6க்கு எடுத்திருந்தேன். இல்ல நாங்க 3 ஏன்னா லெசன் 3 பாக்குறோம். மிஸ் லெசன் 3. எஸ், லெசன் 3 பாக்குறோம். கிரேட் 6 and 7 ரெண்டும் உங்களுக்கு முதல் அவங்கள தான் எடுத்திருந்தேன். ரைட். இது பிசிக்கல் கம்போனன்ட்ஸ் அந்த ஹெட்டிங் போட்டிருந்தோம். அப்படியா? how to protect physical components in computer, அதுக்குரியது எழுத வேணும். அப்படித்தானே? மிஸ் கடைசியா ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் எழுதிருந்தாங்க. அப்படியா? இது முடிச்சிட்டோமே. சரி. ஓவர் ஹீட் எழுதிட்டோம். பிசிக்கல் ஹார்ம்ஸ்ல இருந்து எப்படி? ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது what is a computer software. ரைட்டா? இதுல யார் யார் தமிழ் மீடியம்? எங்கண்ட ஆரதியும் யருணியும் தமிழ் மீடியம். என்ன எஸ் மிஸ். ஷனோஸ் இங்கிலீஷ் மீடியம் தானே? எஸ் மிஸ். ரைட், ஓகே. 1 minute. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. வாட் இஸ் software? What is a computer software? What is a computer software? தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு மிஸ் தாரனா? வாட் இஸ் சாஃப்ட்வேர் என்றது தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு மென்பொருள். கணனி மென்பொருள். ரைட். வாட் இஸ், அதாவது கணனி மென்பொருள் எனப்படுவது யாது என்று போட்டுட்டு நீங்க அந்த கீழே இருக்கு உங்களுக்கு கணனியில் உள்ள தகவல்களை கொண்டு பல்வேறு பணிகளை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் மென்பொருட்கள் கணனி மென்பொருட்கள். அதுக்குரிய உதாரணமும் இருக்கு பிள்ளைகள், அதை எழுதிக்கொள்ளுங்க. உங்களோட புக் இருக்குதான் என்ன ஆரதி என்ற யருணி என்ன. So English medium பிள்ளைகள், you can write this a program in a computer which designed to perform specific tasks. And the second அதுக்குரிய எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறாங்க operating system. Right? Specific task ன்னு சொன்னா
ஒரு ஸ்பெஷலான ஒரு வேலையை செய்யறதுக்கு நாங்க பயன்படுத்தக்கூடிய இல்லாட்டி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறதான டாஸ்க் தான் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். அதை எழுதி கொள்ளுங்க. தமிழ் மீடிய பிள்ளைகள் புக்ல இருக்குதுன்னு உங்களுக்கு அதை பார்த்து எழுதி கொள்ளுங்க. பணி செயல்முறைமை சொல் வழிப்படுத்தல் மென்பொருள். ரைட்? ஓகே. அடுத்தது போமா. அடுத்தது files and documents. Files and documents and word processing system already software. Word processing software. இதுகளையும் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? software. இதெல்லாம் software தானே பிள்ளைகள், ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான டாஸ்க செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுறது. சரியா? இப்போ grade 7 ICT ரெஜிஸ்டர் மார்க் பண்ணுவோம் பிள்ளைகள். 1 minute. ரெஜிஸ்டர் யாருனி, प्रीतिका नो, अक्षयन ओके, विशालिनी खानेला, मिशेल, Miss. वर्षिनी नो, अविनाश, ஷனோஷ், வேற யார் பிள்ளைல இருக்கிறீங்க? ஆரத்தி. Right. ஓகே, அடுத்து பார்க்க போறோம் software security issues. என்னென்ன software security issues இருக்கு? ரைட். அது வந்து தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு போட்டிருக்கு. மென்பொருள் அச்சுறுத்தல் ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள். சரியா? மென்பொருட்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள் என்னென்னு சொல்லி அந்த சந்தர்ப்பங்களை எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? என்னென்ன சந்தர்ப்பத்தினால மென்பொருட்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரைட். So here English media children, you can see some of the issues here. This is the first one, threats to software. என்னென்ன threats இருக்கு, issues இருக்குது softwareக்கு? Unauthorized access, threats from malware, issues in operating system, sudden power failure, natural disasters. Right? இயற்கையானது. Right? இதுகள் மென்பொருட்கள் softwareக்கும் ஏற்படக்கூடிய issues.
அட்மிஷன் இதுகள் பிள்ளைகள் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க. சரியா? எக்ஸாமுக்கு வரும், கட்டாயம் வரும். Unexpected deletion of file. அது எதிர்பாராத விதத்துல ஃபைல்ஸ்களை delete பண்றது. Right. Pavinash finish, Michelle finish. Right. யாரும் நீ எழுதிட்டீங்களா? Right, good. Okay. அடுத்தது, how to protect software components in a computer. எப்படி நாங்க கம்ப்யூட்டர் கம்பார்ட்மெண்ட் சாஃப்ட்வேர் நாங்க பாதுகாக்க முடியும்? சாஃப்ட்வேர் கம்போனன்ட்ஸ், கம்ப்யூட்டர்ல இருக்கிற சாஃப்ட்வேர் கம்போனன்ட்ஸ் எப்படி நாங்க பாதுகாக்க முடியும்? அதை நாங்க தமிழ்ல எப்படி பார்க்கிறோம்? கணனி மென்பொருட்களை பாதுகாப்பதற்கு மேற்கொள்ளத்தக்க நடவடிக்கைகள் என்னென்னு கேட்டிருக்கு. ரைட்டா? சோ அது என்னன்னு இங்கிலீஷ்ல இருக்கா பார்த்துட்டு மிஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். தமிழ் மீடிய பிள்ளைகள் வெயிட் பண்ணுங்கவா. தமிழ் மீடிய பிள்ளைகள் எப்படி எழுதுறேன்னு மிஸ் சொல்லுறேன், வெயிட் பண்ணுங்க. இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் இந்த ஹெட்டிங் ஒருக்கா போட்டுக்கொள்ளுங்க. இப்ப யார் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க? பவினாஷ், அக்ஷயன், ரக்மா வந்திருக்கிறா. ரைட், ஓகே. ரைட், என்னென்ன எப்படி நாங்க அதை எப்படி நாங்க ப்ரொடெக்ட் பண்ணலாம்னு பாருங்க. முதலாவது, கண்ட்ரோலிங் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். எப்படி அந்த நாங்க ஏற்கனவே பார்த்தோம் தானே பிள்ளைங்க, அதை நாங்க விரிச்சு பார்க்க போறோம். எப்படி நாங்க அன்ஆத்தரைஸ், அதாவது எப்படி சொல்றது, உரிமையாளர் தவிர்த்து மெட்டாக்கள்ல இருந்து எப்படி நாங்க பாதுகாக்கலாம் எங்கட கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ்களை சொன்னா, யூசிங் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் டு த கம்ப்யூட்டர். அதாவது
எங்கட கம்ப்யூட்டருக்கு நாங்க சரியான ஒரு பாஸ்வேர்ட் ஒண்ணு கொடுத்தா எங்கட கம்ப்யூட்டர் சொப்பியாசங்களை யாருமே ஆஹ், திருட முடியாதபடி பாதுகாக்க முடியும். சரியா? அப்ப தமிழ் மீடிய பிள்ளைகள் போட்டு கொள்ளுங்க. இந்த ஹெட்டிங் 3.2 3.2ல பாத்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் இருக்கு. அதை போட்டுட்டு ஆஹ், இதுல பாருங்க, இந்த இருக்கு புறல் பொருள்களின் தொழிற்பாட்டை தடுத்தல், மின் தடைகள், இயற்கை அனர்த்தங்கள், பணி செயல்முறை, குழப்பங்கள், கோப்புகள் அழிதல் என்பவற்றிலிருந்து பாதுகாத்தல், உத்தரவின்றி பிரவேசங்களை கட்டுப்படுத்துதல். ரைட்? இதுதான் பிள்ளைகள் என்னது? அன்ஆத்தரைஸ்ட் கண்ட்ரோல் பண்றது தான் உத்தரவின்றி பிரவேசங்களை கட்டுப்படுத்துதல். ரைட்? இத வந்து ரெண்டா பிரிச்சிருக்கிறோம். எப்படி? மென்பொருள் தீர்வுகளை வழங்கல், பௌதீக பாதுகாப்பை மேற்கொள்ளுதல். அப்ப இத ரெண்டா பிரிச்சு எழுதி கொள்ளுங்க. அப்ப நீங்க முதலாவது பாயிண்ட்ஸ் இது, ரெண்டாவது பாயிண்ட்ஸ் இது, மூன்றாவது பாயிண்ட்ஸ் இது. சரியா? 1 2 3 பாயிண்ட்ஸ் இருக்கு பிள்ளைகள். சோ தமிழ் மீடிய பிள்ளைகள் முதலாவது இது, ரெண்டாவது இது, மூன்றாவது இது என்று எழுதி கொள்ளுங்க. ரைட்? ஓகே, எங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதிட்டீங்க. ரைட். This provides logical security to the computer. And the second one is controlling. அப்படி நாங்க unauthorized control பண்றதுன்னா using locks and doors. But இது வந்து பிசிக்கல் செக்யூரிட்டி. பிசிக்கல்னு சொன்னா பௌதீக செக்யூரிட்டிக்கு. இதான் பிள்ளைகள் தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு கடைசியா இருக்குது. உத்தரவின்றி பிரவேசங்களை கட்டுப்படுத்துதல், அதை ரெண்டா பிரிச்சு விடுங்க. சரியா? முதலாவது மென்பொருள் தீர்வுகளை வழங்கல், ரெண்டாவது பௌதீக பாதுகாப்பு. இது உங்களுக்கு முதலாவது பாயிண்ட்ஸா எழுதுவீங்க தமிழ் மீடிய பிள்ளைகளா. தமிழ் மீடிய பிள்ளைகள் புக்ல பாத்தீங்கன்னா கடைசியா இருக்கு. ஆனா உங்களுக்கு முதலாவதா இருக்க போகுது. சரியா? பாயிண்ட்ஸ். ரைட். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளை எழுதிட்டீங்களா? ரைட். அடுத்தது ஆக்சஸ் கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல் அதாவது செயல்முறைப்படுத்தலை எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஆக்சஸ் கண்ட்ரோல். சரியா? வெளியே இருக்கிறது தான் பிள்ளைகள். இதுல தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு இருக்கு புறல் பொருள்களின் தொழிற்பாட்டை தடுத்த. அதான். சரியா? திஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் அடுத்த ஹெடிங்கா இருக்கு பிள்ளைகள், how to provide software solution for access control. access control நீங்க கேள்வி எழுதுங்கவா. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் கேள்வி எழுதுங்க, தமிழ் மீடியம் பிள்ளைகள் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டீங்கன்னா சரி. இதுல கேட்டிருக்கு how to provide software solution for access control. access control மூலம் எப்படி நாங்க சாஃப்ட்வேரை ப்ரொவைட் பண்றது. சரியா? இது ஹெடிங்கா போட்டு எழுதி கொள்ளுங்க இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள். தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு ஷார்ட்டா இருக்கு. ரைட். அது என்ன எழுதுங்க. how to access பண்ணலாம். how to access control நாங்க அப்படி ப்ரொவைட் பண்றது பார்ப்போம். how to provide access control.
யூஸ் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட். அது முதலாவதா இருக்குது எங்கட தமிழ் மீடியம். கிரியேட் சூட்டபிள் surname and encryption. தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு அப்படி போட்டிருக்கு. மிஸ் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன மிஸ்? என்கிரிப்ஷன் சொல்லி சொன்னா எப்படி சரியான தமிழ்ல சொல்றது? 1 minute. அதாவது ஹேக் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஹேக் பண்றது. எஸ் மிஸ். இல்லாட்டிக்கு delete பண்றது. என்கிரிப்ஷன் சொன்னா delete பண்றது, உங்களுக்கு தெரியாம delete பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாக்க. ஓகே மிஸ், தேங்க் யூ. இந்த ஹேக்கிங்கோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். யாருனி விளங்குதா? ஆரதி விளங்குதாம்மா? ரைட், குட். விளங்காடி கேட்கணும் பிள்ளைகள். அமைதியா இருந்துட்டு போயிடக்கூடாது. அடுத்தது வாட் இஸ் என்கிரிப்ஷன் இருக்குது. Right? Transmit data under the protection by using secret code. அதாவது என்னது, எங்கண்டைய காப்பி பண்ணாம இருக்கிறதுக்கு, இல்லாட்டிக்கு எங்கண்ட டாக்குமெண்ட்ஸை delete ஆகாம இருக்கிறதுக்கு நாங்க அந்த டேட்டா transmit data under the protection by using secret code. ஒரு சீக்ரெட் கோட் வச்சுதான் அந்த ப்ரோக்ராமையே நாங்க ரன் பண்ண முடியும் பிள்ளைகள். ஓப்பன் பண்றதுக்கு நாங்க சீக்ரெட் கோட் கொடுத்தா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யற மாதிரி நாங்க செய்யலாம் பிள்ளைகள். சரி, அதைத்தான் இதுல என்கிரிப்ஷன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுல தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு இருக்குதா என்கிரிப்ஷன்? எஸ். அதாவது இதுல பாருங்க, குறள் பொருள்கள் என்பவை யாவை? ரைட், அதுதான் பிள்ளைகள் இங்கே தரப்பட்டிருக்கு. சரியா? எங்களுக்கு இதுல என்கிரிப்ஷன் சீக்ரெட் கோடுகளை வச்சு ப்ரொடெக்ட் பண்றதுதான் என்கிரிப்ஷன் பிள்ளை. அடுத்தது போமா பிள்ளைகள், என்கிரிப்ஷன். அடுத்தது how to provide physical locks for access control. பிசிக்கல், அதாவது தமிழ் மீடிய பிள்ளைகளுக்கு இருக்கு.
physical control. பன்மனை பிள்ளைகள், தமிழ் மீடிய பிள்ளைகள் பிசிக்கல் கண்ட்ரோலுக்குரியது பாப்போம். 1 minute உங்களுக்கு அப்படி தமிழ்ல தான் பாக்குறேன். இது உங்களுக்கு இல்ல பிள்ளைகள், தமிழ் மீடிய பிள்ளைகளோட புக்ல இல்ல. இது அடிஷனலா மிஸ்ட்ட இருக்கிற நோட்ஸ் வந்து, அதாவது பௌதீக ரீதியாக கணனிகளை எவ்வாறு பாதுகாத்த கெடிங் போடுங்க அப்போ. பௌதிக ரீதியாக கணனியை பாதுகாக்கும் முறைகள். தமிழ் மீடிய பிள்ளைகள் கேக்குதா? பௌதீக ரீதியாக கணனியை பாதுகாக்கும் முறைகள். முதலாவது தமிழ் மீடியத்துக்கு. எஸ், தமிழ் மீடிய பிள்ளைகள் பௌதிக ரீதியாக கணனியை பாதுகாக்கும் முறைகள் போடுங்க. ஓகே மிஸ்டர். முதலாவது கணனிகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்தல். Keep computer at a safe place. கணனிகளை பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்தல். அடுத்த 2வது, use CCTV cameras and alarms. அதாவது சிசிடிவி கேமராக்கு என்ன பிள்ளை தமிழ்ல உங்களுக்கு இருக்கு? தொலைக்காட்சி கேமராவை பயன்படுத்த. எதுல இருக்கு ஒரு காட்டுங்க பார்ப்போம். மூடிய சுற்று தொலைக்காட்சி கேமராவை பயன்படுத்தும். மூடிய சுற்று எந்த பக்கம் பாக்குறீங்க நீங்க? 29. இருபத்தி 29ஆம் பக்கத்துல காணலையேம்மா. மூடிய சுற்று. ரைட். மூடிய சுற்று கேமராக்களை பயன்படுத்துகிறது. ரைட். அடுத்தது மூன்றாவது யூஸ் பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட். அதாவது உங்களோட ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம், ஃபேஸா இருக்கலாம், இந்த மாதிரியானது கொடுக்கறது பயோமெட்ரிக். அது எப்படி சொல்லலாம்? பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கைவிரல் அடையாளம். விளங்கலாமா? இருக்குதா உங்களோட புக்ல இருக்கா இல்லேனா? இல்ல மிஸ், முன்னுக்கு நோட்ஸ்ல அப்படி கொடுத்திருக்கீங்க. இருக்குதா? இதை இப்படி எழுதலாம்டா.